Hi everyone, welcome back to another video. So இந்த வீடியோவில் நம்ம MongoDB எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்கே கிடைக்கும்ங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வெப் பேஜோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போது பார்த்தீங்கன்னா இது வந்து MongoDBயோட அஃபிஷியலான டாக்குமெண்டேஷன் பேஜ். இதில் வந்து MongoDB எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிற என்டையர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் எல்லா ஓஎஸ்க்கும். அண்ட் என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், மல்டிபிள் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இதில் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது உபுண்டுவில் இன்ஸ்டால் பண்ணோன்னா ஜஸ்ட் கிளிக் ஆன் உபுண்டு அந்த பேஜ் ஓப்பன் பண்ணலாம். இதில் ஈச் அண்ட் எவ்ரி கமாண்ட்ஸ், அதாவது ஸ்டெப் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி கமாண்ட்ஸ் எல்லாமே வந்து கிளியராக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எதுக்கு அதை ரன் பண்ணுறோங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ நம்ம விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணோன்னா ஜஸ்ட் அதே மாதிரி இங்கே விண்டோஸில் இருக்கிற இந்த கம்யூனிட்டி எடிஷனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்து இதில் இருந்து ரைட்டாகவே நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த லிங்க்கில் போய் டவுன்லோட் த எம்எஸ்ஐ ஃபைல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருந்து நம்ம எம்எஸ்ஐ ஃபைல் பேக்கேஜில் எம்எஸ்ஐ டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணோன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்ஸ்டால் ஆக போகிறது வந்து சர்வர், அதாவது MongoDBங்கிற டேட்டாபேஸோட சர்வர் விச் வில் ரன் இன் த பேக்ரவுண்ட். அண்ட் இந்த சர்வர் தான் நம்மளோட டேட்டா எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வைக்கிறது. நம்ம இந்த சர்வரில் இருந்து தான் டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுறது அண்ட் query பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் இன்ஸ்டால் பண்ண போகிறது காலி லினக்ஸ், விச் இஸ் லைக் உபுண்டு பேஸ்ட் லினக்ஸ். அதை நான் virtualboxல ரன் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் virtualboxனால் என்னன்னு. அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி இதை பற்றின ஒரு வீடியோ இருக்குது, நம்ம சேனலில் போய் அந்த வீடியோவை பாருங்கள். ஒன்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம இன்ஸ்டால் பண்ண அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ்லேயே நம்ம கீழே ஸ்க்ரால் பண்ணோன்னா நமக்கான அந்த சிஸ்டம்சிடிஎல் கமாண்ட்ஸ் அண்ட் என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறோமோ அதில் இருக்கிற டூல் ரிலேட்டடான கமாண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லினக்ஸ்க்கு எய்தர் சர்வர்ஸ் இருக்கும் இல்லைனா சிஸ்டம்சிடிஎல் இருக்கும். ஸோ இப்போ சிஸ்டம்சிடிஎல்ல MongoDBயை ஸ்டார்ட் பண்ணோன்னா MongoDங்கிறத சிஸ்டம்சிடிஎல் ஸ்டார்ட்னு சொல்லி ட்ரிகர் பண்ணோம். இதே நம்ம அதோட ஸ்டேட்டஸ் பார்க்கணுன்னா ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம். அண்ட் எவ்ரி டைம் நம்ம சிஸ்டம் ரீபூட் பண்ணுறப்போ தன்னாலேயே அது ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா enable MongoD அப்படிங்கிறத கொடுக்கலாம். அண்ட் ஃபார் ஸ்டாப்பிங் இட் ஜஸ்ட் systemctl stop MongoDன்னு கொடுத்தா போதும். திஸ் இஸ் ஆல் அபவுட் த லைக் கமாண்ட்ஸ். ஸோ லாக்ஸ், ஏதாச்சும் டேட்டாபேஸ் ரிலேட்டட் லாக்ஸ் நீங்கள் ஏதாச்சும் பார்க்கணுன்னா இந்த ஃபோல்டரில் அவைலபிளாக இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா லினக்ஸ் சிஸ்டம்ஸ்லையும் இதே ஃபோல்டர்ஸ் தான் இருக்கும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இப்போ ஏதாச்சும் கன்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா MongoDBயோட கம்யூனிட்டி பேஜ்லேயே இந்த கன்ஃபிகரேஷன் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் பேஜ் இருக்குது டாக்குமெண்டேஷனில். ஸோ இந்த பேஜுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் இந்த லிங்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் எந்தெந்த ஓஎஸ்க்கு என்னென்ன டூல் வச்சு இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா அந்த ஃபைல் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கன்ஃபிகரேஷன் ஃபைலை தான் நம்ம இப்போ எடிட் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் இந்த பைண்ட் ஐபி வந்து 127.0.0.1ல இருக்கும். ஸோ இது வந்து லைக் ஒன்லி லோக்கல் ஹோஸ்ட்டை டினோட் பண்ணுது. ஸோ இப்போ பப்ளிக்காக நான் இந்த சர்வரை ரீச் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன்னா ரீச் ஆகாது. அப்படி இல்லைன்னா நான் வேறு ஏதாச்சும் சிஸ்டமில் இருந்து இன்டர்நெட் வழியாக கனெக்ட் பண்ணணும்னாலும் ரீச் ஆகாது. ஏன்னா இது ஜஸ்ட் லோக்கல் ஹோஸ்ட் விச் இஸ் ஜஸ்ட் அந்த பர்டிகுலர் சிஸ்டம் மட்டும். ஸோ இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த Mongo configங்கிற ஃபைலில் பைண்ட் ஐபியை மட்டும் 0.0.0.0க்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் 0.0ங்கிறது பப்ளிக்கை டினோட் பண்ணும். ஸோ எந்த சிஸ்டமில் இருந்து வேணாலும் நம்ம இப்போ இந்த MongoDB சர்வரை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் செட்டிங்ஸ் மாற்றிருக்கேன். அண்ட் இந்த விர்ச்சுவல் மிஷினோட நெட்வொர்க் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நான் பிரிட்ஜ் அடாப்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் பிரிட்ஜ் அடாப்டர் கொடுத்துருக்கோம். அண்ட் அந்த அடாப்டர் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இஃப் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் செலக்ட் ஆகிருந்தது, இல்லை பை டிஃபால்ட் எனக்கு வந்து நேட் இருந்துச்சு, உங்களுக்கும் நேட் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்களும் பிரிட்ஜ் அடாப்டர் மாற்றிக்கோங்க. அண்ட் இதில் அலோ ஆல் கொடுத்துக்கோங்க. கேபிள் கனெக்டையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு ஒரு வாட்டி இந்த விர்ச்சுவல் மிஷினை மட்டும் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. விர்ச்சுவல் மிஷின் ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கன்ஃபிகரேஷன்ஸ் உங்களோட விர்ச்சுவல் மிஷினுக்கு அப்ளை ஆகிருக்கும். அண்ட் தென் ஜஸ்ட் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி, அதாவது லினக்ஸ் டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு ifconfig அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட விர்ச்சுவல் மிஷினோட ஐபி அட்ரஸ் இங்கே இருக்கும்.
ஸோ இந்த ஐபி அட்ரஸ் தான் உங்களோட இந்த செகண்ட் சிஸ்டம், அதாவது விர்ச்சுவல் மிஷினில் ரன் ஆகிற இந்த காலி லினக்ஸ் ஓஎஸோட ஐபி அட்ரஸ். ஸோ இந்த ஐபி அட்ரஸை நான் இப்போ காப்பி பண்ணி அதை தான் நான் டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுற MongoDBக்காக நான் யூஸ் பண்ணுற டூல் பேர் வந்து Robot3T. இதை நான் விண்டோஸ் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம 2 சிஸ்டம் வச்சுருக்க மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் இந்த சிஸ்டமில் இருந்து ஜஸ்ட் அந்த சிஸ்டம் ரீச் பண்ணோன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் இங்கே மென்ஷன் பண்ணோம். அண்ட் இந்த போர்ட் நம்பர் எல்லாமே பை டிஃபால்ட் 27017 தான் வரும். அந்த அத்தன்டிகேஷன் எதுவும் கொடுக்க தேவையில்ல, ஏன்னா ஃப்ரெஷ் டேட்டாபேஸில் அத்தன்டிகேஷன் எதுவும் தேவையில்ல. அண்ட் இஃப் நம்ம டெஸ்ட்டை கிளிக் பண்ணோம்னா வெதர் வி ஆர் ஏபிள் டு ரீச் த லிங்க்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒன்ஸ் நம்ம ரீச் பண்ண முடியுது அப்படின்னா ஜஸ்ட் சேவ் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கனெக்ட் கிளிக் பண்ணோம்னா இங்கே நம்ம வந்து அந்த டேட்டாபேஸை ரீச் பண்ணி அதில் இருக்கிற அதாவது டாக்குமெண்ட்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் இங்கே வியூ பண்ண முடியும். நம்ம பார்க்குற இந்த அட்மின் லோக்கல் அப்படிங்கிறது எல்லாமே பை டிஃபால்ட் இந்த டேட்டாபேஸ் கூடயே வர கன்ஃபிகரேஷன்ஸ் தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸோட வெர்ஷன் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் ஆகிருக்கு, இந்த டேட்டாபேஸோடலேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த Robot3Tங்கிற டூலோட யூஸ் என்னென்னா ஈஸியாக நம்ம அந்த டேட்டாவை விஷுவலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த Robot3T டவுன்லோட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். Robot3Tங்கிறத கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு இந்த பேஜ் இருக்கும், ஃபர்ஸ்ட் லிங்க்கில் வரும், அதாவது robomongo.org. இதில் போயிட்டு இந்த வெர்ஷனை டவுன்லோட் பண்ணுங்கள், டவுன்லோட் Robot3T. அண்ட் Robot3T ஸ்டூடியோங்கிறது வந்து அது சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்கும், அதில் கொஞ்சம் பெய்டு ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அது நமக்கு இப்போ தேவையில்லை. Robot3T இஸ் மோர் தேன் எனஃப் ஃபார் ஆர் யூஸ் கேஸ். ஸோ ஜஸ்ட் இதை டவுன்லோட் பண்ணுங்கள் அண்ட் டபுள் கிளிக் பண்ணி ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். காம்ப்ளெக்சிட்டிஸ் எதுவும் இருக்காது, நோ கன்ஃபிகரேஷன் இஸ் நீடட் இன் பிட்வீன். அண்ட் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம இப்போ டேட்டாபேஸையும் ரீச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டேட்டாபேஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் அதை கனெக்ட் பண்ணுறதுக்குங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம். Hope this video will be useful for you. Do like, share and subscribe the channel. Thank you for watching.